வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கடைசியில் முக்குளத்தூர் சமூக மாவட்ட செயலாளர்களின் காலில் விழுந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நேற்று முக்குளத்தூர் சமூக மாவட்ட செயலாளர்களுடன் இரகசிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார். கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் முக்குளத்தூர் சமுதாய மக்களின் ஓட்டுக்கள் பிரிந்ததுதான். அதிமுகவில் அவர்கள் ஓட்டுக்கள் போடவில்லை. இதன் காரணமாகத்தான் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் அதிமுகவை எதிர்ப்பதாக நான் நினைக்கிறேன். அவர்களிடம் தெள்ளத் தெளிவாக கூறுங்கள். உங்களை எதிர்ப்பதற்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை என்பதற்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் நடைபெற்று இருக்கிறது. என்னை விரோதியாக பார்க்காதீர்கள், உங்களில் ஒருவன்தான் நான் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் விழாத குறையாக பேசியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக வெற்றி அடையாமல் போகிவிட்டால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அடையும். அதற்கு முன்பாகவே முக்குளத்தூர் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் பங்கேற்ற முக்குளத்தூர் சமுதாய மாவட்ட செயலாளர்கள் கூறுவது என்னவென்றால், ஒன்று சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணையுங்கள், அல்லது முக்குளத்தூர் சமுதாய ஒட்டுமொத்த மக்களையும் கூட்டி ஒரு மாநாடு ஒன்றை நடத்துங்கள். அவர்களிடம் தெள்ளத் தெளிவாக அதிமுகவின் கொள்கையும் பொதுச்செயலாளராக நான் பதவியேற்றதிலிருந்து என்னென்ன அனைத்து பிரச்சனைகளை சந்தித்துள்ளேன், அதை எப்படி தீர்த்துள்ளேன் என்பதை உங்களது கருத்துக்களை தெரிவிங்கள். மக்கள் எதை நம்புவதோ எதை நம்பக்கூடாது என்பதை அதற்கு பிறகு பார்ப்பார்கள் என்பதற்கேற்ப அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருப்பது மீண்டும் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் முக்குளத்தூர் ஆதரவு மீண்டும் அதிமுகவிற்கு இருக்காது என்ற காரணத்தினால் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி எப்படியாவது அவர்களது மனதை மாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட திட்டம்தான் என்ற தகவல் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. முக்குளத்தூர் அதிமுகவை புறக்கணிக்கிறார்களா? ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால்தான் ஆதரவு கொடுப்போம் என்று நினைப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.